இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய கற்பனைக்கு எட்டாத காரியங்களை நம்மால் எண்ணி முடியாது. எவ்வளவு அற்புதம் ஆண்டவர் எனக்கு செய்தார் சொல்ல முடியாது. அத்தனை அதிசயங்களை செய்கிறவர். யோபு தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராய்ந்து முடியாது, நம்முடைய கற்பனை கிட்டாது. இப்படி நடக்குமா? இப்படி நம்முடைய வாழ்க்கையில அவரால் செய்ய முடியுமா? முடியும். நாம் எதையோ ஒன்றை யோசித்துக் கொண்டிருப்போம். ஏதோ ஒரு வழியிலே தேவனுடைய ஆசீர்வாதம் வரும் என்று அந்த வழியை பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் அவர் செய்கிற பாதையோ வேறு விதமானது. இல்லாததிலிருந்து இருக்கிறதை செய்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லாசரு வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவன் உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். ஆனால் அவளால் அதை கற்பனைக்கு கூட நினைத்து பார்க்காததின் நிமித்தம்தான் சொல்லுகிறார், மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் நாளிலே அவனும் எழுந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் அப்பொழுதே செய்ய போகிறேன், இப்பொழுதே நான் செய்ய போகிறேன், அதை அவள் கற்பனையில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அவனை பார்த்து சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா. அப்பொழுதும் அவளுடைய கற்பனை, நாருமே 4 நாள் ஆகிவிட்டதே, அதில்தான் அவளுடைய எண்ணம் காணப்பட்டதே தவிர ஆண்டவர் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவள் உணரவே இல்லை. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்த்தாள் சொன்னது போல உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொன்னது போல ஏதோ ஒரு காரியத்தை நாம் ஆண்டவர் செய்து எனக்கு ஒரு அற்புதத்தை நடத்துவார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லை, நம்முடைய கற்பனைக்கு ஆராய்ந்து பார்க்க முடியாது, நினைத்து பார்க்க முடியாது. அதை இந்த கால வேளையிலே நமக்கும் அவர் செய்ய வல்லவர். இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணிக்கைக்கு அடங்காத ஆசீர்வாதங்கள், எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரயாணத்திலே முதல் அவர்களுக்கு எதிர்ப்பட்டது செங்கடல். ஆராய்ந்து முடியாததும், கடல் பிரிந்து அந்த பக்கம் போவோமா என்பதை அவர்களால் ஆராய்ந்து முடியாதது. அவர்கள் பிரயாணத்திலே அவர்கள் கண்ட மகாபெரிய முதல் அதிசயமும் அதுதான். அதற்கு பின்பதாக ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், வானத்தை பார்க்கிறார்கள், இரவிலும் வெளிச்சம். தங்களுடைய வஸ்திரங்களை பார்க்கிறார்கள், அது பழசாகவில்லை. தங்களுடைய பாதரட்சையை பார்க்கிறார்கள், தேய்ந்து போகவில்லை. தண்ணீர் என்று கதறுகிறார்கள், தண்ணீர். எங்களுக்கு இந்த மன்னாவை தின்று தின்று சலித்து விட்டது என்கிறார்கள். இறைச்சி. எத்தனை யுத்த களங்கள், ஒன்றிலும் தோல்வி இல்லாதபடி அவர்கள் கேட்டதையெல்லாம் எத்தனை அற்புதங்கள் செய்தார் என்று சொல்லி எண்ண முடியாது. இந்த வேத புத்தகத்தில் இல்லாத அநேக அடையாளங்களையும் அவர்கள் கண்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. ஆராய்ந்து முடியாது, நம்ம கற்பனை கெட்டாத உங்களுடைய பிரச்சனை, வியாதி, கண்ணீர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டு இருக்கிற வேளையில் உங்களுக்கு அதிசயம் செய்ய வல்லவர். உங்கள் வாழ்க்கையிலும் எண்ணிக்கை கடங்காத அநேக அற்புதங்களை செய்து உங்களை உயர்த்துகிறவர். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆராய்ந்து முடியாத, எண்ணிக்கை கடங்காத, நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை எங்களுக்கு செய்கிற கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.